கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் அவர் நினைக்கும் பொழுது, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்பும் பொழுது, அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பும் பொழுது, அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்தலை நாம் காண்கிறோம். நீங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை எப்படியோ மாட்டிகிட்டு இருப்பீங்க. எத்தனை விதமான காரியங்களில் நீங்கள் பின்தங்கி இருந்திருக்கலாம். எத்தனை விதமான மக்களிடத்தில் இடையூறில் நீங்கள் பட்டிருக்கலாம். ஆனாலும் நம் தேவன் நம்மளை அன்பாக அரவணைத்து அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மை அழகாக எப்படி வழிநடத்தினார் என்று நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது நம் தேவன் இந்த அளவு நம்ம வழிநடத்துகிறார் என்று இத்தனை காலங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்து, ஆனாலும் என் தேவன், என் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஆக நான் கலங்க தேவையில்லை. அவர் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தினார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மீண்டும் அவர் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்த போகிறார் என்று மீண்டும் அவருடைய வார்த்தைகளை நான் தியானமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நோக்கி வரணும். அவருடைய வார்த்தையை கவனிப்புமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். பாருங்க, கர்த்தர் எதை தருகிறார்? ஞானத்தை தருகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க பணம் தராரு, அது தராரு, கூரையில் கொண்டு பணம். அவர்லாம் பணம்லாம் தர மாட்டாருங்க. உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார். ஒரு சக்தி. அதாவது நீங்கள் தான் அதை போய் ஒரு கையிட்ட காரியத்தை செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்யணும். அது மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எனக்கு பணம் தருவார்னு கெட்டுக்கட்டால் அப்படி நீங்கள் 10 ரூபா காணிக்க போட்டு எனக்கு எல்லாம் பணம் வந்துடணும் கெட்டுக்கட்டால் கூரையை திறந்து போட்டோம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு சக்தி. அதாவது அதை எப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஆபிரகாம் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கணும். அவன் கூடவே கர்த்தர் இருந்தார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்தார். வெள்ளி பொண்ணு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து அவன் சீமானாக இருந்தான். பைபிளில் பார்க்கும். அதற்கப்புறம் பாருங்க, கிறிஸ்து நமக்காக மரித்து தேவன் எப்படி ஆதாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம்லாம் இப்போ நமக்கு சொந்தமாகிட்டு. இப்போ எந்த ஆசீர்வாதம்? அவன் வச்சிருக்க ஆடு மாடா, இல்லை அவன் வச்சிருக்க நிலங்களா? இல்லை, அவனுக்குள்ளே இருந்த ஒரு சக்தி. அதாவது அவனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அதாவது தேவன் என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்குள்ளே தேவன் இருந்திருக்காரு போல. அவனை கைடு பண்ணதுக்கு அவன் கூட இருந்தால் தானே அதெல்லாம் நடந்திருக்கும். என்னுடைய இதில் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அதாவது அந்த ஆபிரகாமுக்குள்ளே தேவன் போய் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து தான் அவனை அப்படி வழி நடத்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கூடவே இருக்கணும். அவன் உடனே திருந்திர மாண்டாத ஆளு. அவனுக்குள்ளே இருந்து இதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவனுக்கு என்ன ஜீபும் வண்டி என்ன பணம் வச்சுக்க, அதை வச்சுக்க, ஏன் சொல்லியிருக்கலாமே? இல்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு சக்தி. அந்த சக்தி தான் நாம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் பாருங்க, நம்ம எப்படி வழி நடத்துகிறார். அதான் நான் சொன்னேன், கர்த்தர் தியானத்தை தருகிறார். சாலமன் பாருங்க, அவனுடைய ஆட்கள்லாம் நிறைய இருக்குது, படைய ஆட்கள், அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு எல்லா செல்வங்களும் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் அவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஞானத்தை தார். அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சாங்களாம். கம்பெனியில் கோபப்படுற ஆட்களை என்றில் எடுத்து வேலைக்கு வைப்பாங்களா, இல்லை ஞானமாக புத்திமாய் நடந்து அந்த கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆட்களை வேலைக்கு வைப்பாங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். உடனே ஒரு சொன்னால் உடனே போகிற ஆட்களை வச்சா அந்த கம்பெனி என்றைக்கு முன்னேறும்? ஒரு நாள் முன்னேறும். எதை இருந்தாலும் அதை பேஸ் பண்ண திறமை இருக்கணும். அப்போ என்ன வேணும்? ஞானம் வேணும். ஒருத்தன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறான், ஒரு பெரிய அதிகாரியில் இருக்கிறான்னா அவனுக்கு கீழே இருக்கவங்க பல விதமான கேட்டகரியில் இருப்பாங்க. அதாவது பலவிதமான சிந்தனைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தையும் சிந்திப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவன் யோசித்து அவன் சரியாக பதிலளிக்கிறான் அப்படின்னால் அவனுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. எல்லாத்தையும் கேட்பான். செக்ஷன் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கன்னு கேட்பான். அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவன் தனியாக அதை முடிவு பண்ணி இது சரிதானா, இது தவறா, இது செய்யணுமா செய்யக்கூடாது அப்படி நம்ம யோசித்து செய்கிறோம். அதற்குத்தான் ஞானம் தருகிறார். இப்படித்தான் தேவன் இந்த பூமியிலே ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணம் 2 விதமாக மாறாது.
ஆமாம், அதே மாதிரி மனுஷனுடைய வார்த்தையும் அப்படி தான். அதை எல்லாம் ஆராய்ந்து வைத்து சரியாக சொன்னால் அது இந்த கம்பெனி கரெக்டாக அது பில்ட் ஆகி கரெக்டாகும். அப்போ எங்கே இருக்காங்கன்னா அங்கே வார்த்தை இருக்குது. அதற்கு என்ன தேவைப்படுகிறதா? ஞானம் தேவைப்படுகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயில் இது எந்த வருது? அறிவு புத்தி. தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பெரியவர்களை எப்படி கனம் பண்ணணும், பெரியவங்களுக்கு நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கணும், பெரியவங்க வந்தால் நம்ம எப்படி அவங்களுக்கு உடைய வார்த்தைக்கு பேசும்போது இடையூறு இல்லாமல் பேச கற்றுக்கணும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். படித்தால் மட்டும் போதாது. படிப்பு என்பது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தால நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கொண்டு வீட்டை பில்ட் பண்ணணும். சூழ்நிலைகள் வரும், சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் சில பேர் சண்டை போடுவாங்க, வாங்குவாங்க. எவ்வளோதான் ஞானத்தில் கொஞ்சம் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான், அதை நிர்மூலமாக்குறதுக்கான வரான். எப்படியாட்டு அவன் நாவிலிருந்து அதை தூக்கணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தை உங்களை விளக்கட்டும். அப்போ நீங்கள் என்ன கர்த்தர் சொல்லுகிறார், என்னை வழி நடத்துகிற என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன், அதோடு நான் என்ன செய்கிறேன், நான் உனக்குள்ளே அறிவையும் புத்தியும் உனக்குள்ளே திணிக்க போகிறேன் அப்படிங்க. எப்படி பாருங்கள், எப்படி வழி நடத்துகிற பாருங்கள். இந்த மாதிரி தேவன் நம்மை கொண்டு வழி நடத்துகிறார். நம்மை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பூ உலகத்திலே அவருடைய நோக்கத்தின் சித்தத்தை செய்கிறார். ஆக நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய பேக்கேஜாக நமக்கு தருகிறார். அதாவது நீங்கள் தேவனுக்காக வாழும் பொழுது சுகம், ஆசீர்வாதம், எல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு பேக்கேஜ் போல் நம் ஒரு ஆவிக்குரியமான ஒரு வாழ்க்கையில் வாழும்போது அந்த வாழ்க்கையிலே நிறைய ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன நடக்குன்னா எல்லா ஆசீர்வாதத்தை இருப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒருத்தர் கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு யாரும் கொடுத்துருக்காங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. இவர் போயிருக்கார். போனால் டிக்கெட்டு தானே கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னா டிக்கெட்டில் தான் இருப்பீங்க. வேறு ஏதாவது டிக்கெட் கிடச்சிருக்கு, சரி போகிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, சரி போகிறேன் அப்படின்னு போட்டு போயிருங்க. அப்போ டிக்கெட் கிடச்சாச்சு, உட்காந்தாச்சு. ஆனால் இவர்கிட்ட என்னென்ன சாப்பிட்றதுக்கு பைசா கிடையாது. சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் டிக்கெட் இருக்குது, பிரயாணம் பண்ணுறாரு. எல்லோரும் சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. என்னடா நமக்கு கிடச்சிருக்கு டிக்கெட்டு, ஆனால் எல்லோரும் சாப்பிட்றாங்க, நம்மகிட்ட பணம் இல்லையே அப்படின்னுங்கும்போது ஒரு ஆள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை சாப்பிடலை. அவர் டிக்கெட் இருக்குது, பிரயாணம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு ஆள் என்னங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, வாங்கங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சு? இல்லை, டிக்கெட்டு எனக்கு ஒரு ஆள் தந்தார், ஆனால் ஏன்டா என்னன்னா பைசா இல்லை பார்த்தாங்க அப்படின்னு. ஐயோ, அந்த டிக்கெட்டுக்குள்ளே தாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பேக்கேஜே இருக்குது, நீங்கள் இங்கே நீங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு தான். அதுக்கு தான் அந்த டிக்கெட்டு. அதுக்குள்ள இந்த கப்பலுக்கு வந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்குள்ளே நீங்கள் சாப்பிடலாம், வாங்கலாம், ஸ்விம்மிங் பூல் போகலாம், எண்ணம் போகலாம், அந்த கப்பலை சுற்றி வரலாம். எல்லாம் இந்த டிக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த டிக்கெட்டு உங்களுக்கு சுதந்திரமாக எல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொன்னாராம். ஐயோ, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி நம் தேவன் அவர் ஆவிக்குரிய விதத்தில் நாம் வாழும் பொழுது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க ஒரு கேட்டகரி, அது கேட்டகரி, இது கேட்டகரி அப்படி இல்லை. தேவனை அறிந்த அறிவு, அவருக்காக நாம் வாழும் பொழுது ஒரு பேக்கேஜ் அதுக்குள்ளே செட் ஆகிடும். அதை நாம் புரிந்து கொள்ளாதனால தான் நாம் தடுமாடுகிறோம். அதே போல் அந்த மனுஷன் எப்படி டிக்கெட்டுக்குள்ளே எல்லாம் இருந்துச்சு, அந்த உணவு இணவு எல்லாமே அதுக்குள்ளே இருந்து, அது அந்த மாதிரி டிக்கெட் அவங்க உருவாக்கியிருக்காங்க, இவங்களுக்கு தெரியல. அதனால் நம்முடைய தேவன் ஆவிக்குரியமான வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது அது ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிடும். அது நமக்கு தெரியணும், அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாம். இது தெரியாதனால தான் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தேவன் நம்ம கூடவே இருந்து இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாள் கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இதுதான் ஞானம் தேவைங்கிறது. இது மாதிரி ஞானத்தை கற்றுக் கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அற்புதமாக உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.